கான்ஸ்டபிள் சார், நீங்க உடனே லட்டு சிங் சார் கூட்டிட்டு வாங்க. நான் இதை ஸ்டாப் பண்றேன். சிவா 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 சின்ன பையா, ஏன்பா வழியை மறைச்சிட்டு நிக்கிற? சைக்கிள் எடுத்துட்டு ஓரம் போப்பா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். Allow me to introduce myself. I am Shiva. ஓவர் ஸ்பீட்ல வண்டி போட்றீங்க, ஆக்சிடென்ட் பண்ணிருக்கீங்க. வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. அப்படி வரலன்னு சொன்னா சாரி என்ன பண்ணுவீங்க? ராஜு, அவனுக்கு புரியற மாதிரி கொஞ்சம் சொல்லிட்டு வா. இதோ போறேன். நீங்க சொல்றது நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும். நல்ல பையனா இருக்க. உன்னை நான் என்னோட மைண்ட்ல வச்சுக்கிறேன். நிச்சயமா நீ எனக்கு ஃபியூச்சர்ல தேவைப்படுவேன். என்னோட ஏரியாவுல சிக்னல்ல நிக்காம போயிருக்க, ஆக்சிடென்ட்டும் பண்ணிருக்க. இந்த லட்டு சிங் பேரை கேட்டா எவனா இருந்தாலும் 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தாலும் ஒழுங்கா வண்டியை ஓட்டுவான். ஏன் தெரியுமா? லட்டு சிங் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவரு. அவர்கிட்ட மாட்டினா அப்புறம் நம்ம லைசன்ஸ் ரத்து பண்ணிடுவாங்கன்ற பயம்தான். இப்ப புரியுதா லட்டு சிங்க பத்தி? நீங்க ரொம்ப டூ மச் ஆஃப் பேசுறீங்க இன்ஸ்பெக்டர். நான் ஒரு பாடி பில்டர் மட்டும் இல்ல, பில்டிங்கையும் பில்ட் பண்ணுவேன். காரை ஓட்டுனது அந்த டிரைவர் தான். முடிஞ்சு அவனை போய் கொடுங்க. என்ன தண்டனை கொடுக்கணுமோ அவனுக்கு போய் கொடுங்க. அப்புறம் தம்பி, உன்னை நான் மறக்கவே மாட்டேன். நான் பாடி பில்டர் மட்டும் இல்ல, பில்டிங்கையும் பில்ட் பண்றவன். இது வரைக்கும் யாரும் என்ன பகைச்சதில்ல. பகைச்சவங்களை நான் சும்மா விட்டதும் இல்ல. அனுபவிப்படா. பாஸ், ஏன் பாஸ் அப்படி பண்ணீங்க? நம்மால போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டீங்களே. நான் பாடி பில்டர் மட்டும் இல்ல, பில்டிங்கையும் பில்ட் பண்றவன். உடம்ப வளர்த்தா மட்டும் பத்தாது, அப்பப்ப மூளையும் வளர்க்கணும். யோசிக்காம எதையும் பண்ணி ஏடா கூடமா சிக்கவும் கூடாது. பாபு, டென்ஷன்ல மட்டும் எந்த ஒரு வேலையும் பண்ணவே கூடாது. நம்மளால எப்படி பார்த்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியே வந்துருவான். ஆனா இந்த ஊருக்குள்ள இருக்கிற அந்த சின்ன பையன் இப்போ இந்த ஊரை விட்டு வெளியே போக போறான். அந்த பையன் ஊரை விட்டு வெளியே போறானா? ஆனா எப்படி போவான் பாஸ்? என்னோட பாடியை ஈஸியா வீட்டுல இருந்தபடியே என்னால பில்ட் பண்ண முடியும். ஆனா ஒரு வீடை கட்டணும்னா அதுக்கு இந்த ஊருக்குள்ள நிறைய இடம் தேவைப்படுது. அந்த மாதிரியான பெர்ஃபெக்டான இடம் இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த இடம் இந்த விதாஸ் நகரம் தான். ஏன்னா இந்த ஊர்ல மட்டும்தான் காடு இருக்கு. அதை சுத்தி நிறைய நதிகள் கூட இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துலதான் என்னோட ட்ரீம் சிட்டியை நான் கட்ட போறேன். பாஸ், மாடல் எல்லாம் சூப்பரா தான் இருக்கு. ஆனா இந்த விதாஸ் நகரத்தை நீங்க எப்படிதான் காலி பண்ண போறீங்க? அது பேயோட உதவிய வச்சுதான். ஆமா, பேயோட உதவிய வச்சுதான் எனக்கு இப்போ ஒரு பேயோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு. வெரி குட், வெரி குட். இவன் தான் என்னோட சயின்டிஸ்ட் பிராண்ட். இவனோட தான் இந்த அரிய வகை கண்டுபிடிப்பு. பாஸ், இது பார்க்க அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருக்கே பாஸ். நாங்களே ரொம்ப பயந்துட்டோம்.
இந்த பயம்தான் ஒட்டுமொத்த விதாஸ் நகரையும் காலி பண்ண வைக்க போகுது. யோசிச்சு பாருங்க. நீங்களே இந்த அளவுக்கு பயந்துருக்கீங்கன்னா ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் எப்படி பயப்படுவாங்க? என்ன சொல்றீங்க? பேய்க்கு பயப்படாதவங்க யார் இருக்காங்க? எல்லாரும் இந்த பேய்க்கு பயந்து இந்த ஊரை விட்டு காலி பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் இந்த விதாஸ் நகர் எனக்கு தான் சொந்தமாக போகுது. சிவா, திடீர்னு இந்த குதிரை ஓடுற சத்தம் நமக்கு எங்க இருந்துப்பா கேக்குது? சத்தம் நமக்கு எங்க இருந்தோ பக்கத்துல தான் கேக்குது. ஆனா இந்த ராத்திரியில குதிரையில யார் வர போறா? நம்ப முடியாத ஒரு செய்தி. பேய பார்த்ததுல இருந்து விதாஸ் நகர மக்கள் எல்லாருமே சிட்டியை காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்க, ஊருக்குள்ள பேயோட நடமாட்டம் இருக்கிறதுனால மக்கள் எல்லாருமே பீதி அடைஞ்சிருக்காங்க. எல்லாருமே காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்மளோட உடைமைகள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இத பத்தி நம்மளோட லட்டு சிங் என்ன சொல்றாங்கன்னு கேட்போமா? ஊருக்குள்ள எல்லாருமே பேய பார்த்ததா சொல்றாங்க. நீங்க அத பத்தி என்ன கருதுறீங்க மிஸ்டர் லட்டு சிங்? உங்களோட கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க. என்னோட ஏரியாவுல பேய் இருக்க வாய்ப்பே இல்ல. இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவுல பேய் உள்ள வரும்போதே மக்கள் சொல்லுவாங்க பேய் கிட்ட, நீ அங்க போகாதன்னு. ஏன்னா பேயவும் புடிச்சுனா உள்ள போட்டுருவேன். அந்த பயத்துல பேயே ஓடி போயிடுது. நல்லா தெரிஞ்சுக்க தம்பி, லட்டு சிங் வந்தாக்கா பேய் ஓடி போயிடும். ஆமா, இப்ப லட்டு சிங் இருக்காங்கல்ல, இது ஏன் பயம்? சொல்லு. இன்னைக்கு நைட் உங்களோட போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள பேய் வர போகுது. அப்ப பார்க்கலாம் நீ என்னதான் டயலாக் பேச போறன்னு. லட்டு சிங். இது யாரோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த விதாஸ் நகரத்தை காலி பண்ணணும்னு பாக்குறாங்க. பாருங்க இவனே எவ்வளவு பயந்துகிட்டு இருக்கான்னு. ஃபர்ஸ்ட் டைம் இவன் பயத்துல நம்ம கூட மரத்து மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இது நிச்சயமா பேய் இல்லப்பா, ஏலியனே தான். பேய் மாதிரி வேஷம் போட்டுட்டு வருது. இதனால எங்க அப்பா அம்மா கூட இந்த ஊரை விட்டுட்டு போயிடலான்னு சொல்லி இருக்காங்கப்பா. இது நம்மளோட ஊரு. இந்த ஊரை விட்டு நம்ம எங்கேயுமே போக கூடாது. இது உண்மையான பேய் இல்லன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். ஓகே, என்னோட பிளான சொல்றேன். நகரத்துக்குள்ள பேய் வந்துருச்சுன்னு எனக்கு தோணுது. கான்ஸ்டபிள், வண்டியா எடுத்து சொல்றேன். ஓகே சார். ஹலோ இன்ஸ்பெக்டர், குட் ஈவினிங். இன்ஸ்பெக்டர், என் ஃப்ரெண்டு காணாம போயிட்டான். ஒரு குதிரை மேலதான் எப்பவும் போய்கிட்டு இருப்பான். அவனை கண்டுபிடிச்சு கொடுங்க இன்ஸ்பெக்டர். கைய வேற ஆடுது. ஆடாத, நான் சொல்றது கேளு. ஆடாத.
காணாம போயிட்டாரு. உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப நல்லவர். இவரையும் நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு போயிடலாமா? என்ன சொல்ற? அந்த மாதிரி ஊருக்குள்ள நான் வரமாட்டேன். என்ன விட்டுருக்கேன் சார். எனக்கு நிறைய வேலை உன்னை பார்த்து நான் ஒண்ணும் பயப்பட மாட்டேன். தைரியம் இருந்தா என்ன வந்து புடி பார்க்கலாம். ரேபா தயாராரு, நான் வந்துகிட்டே இருக்கேன். நாங்க ரெடியா இருக்கோம். ரேபா சீக்கிரம். பேய் கதறுது. அங்க பாத்தீங்களா, பேய் கதறிக்கிட்டே போகுது. அது பேய் இல்ல, பேய் ரூபத்துல இருக்கிற எவனோ ஒருத்தன். ஒருவேளை ஏலியனா இருப்பானோ? நம்மள மாதிரி ஏலியனுக்கு அடிபட்டா எப்படித்தானே கத்துவாங்க? கொஞ்சம் அமைதியா இரு யோடி. எப்ப பார்த்தாலும் ஏலியன் ஏலியன்னு சொல்லி பயந்துகிட்டே இருக்க. நீயும் டூப்ளிகேட் தான், எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப உனக்கு தைரியம் இருந்தா வந்து என்ன புடிச்சு காட்டு. என்ன விட்டு நீ எங்கேயும் போக முடியாதுடா பையா. இரு வரேன். அடடா, பேட்டரி காலி ஆயிடுச்சு போல இருக்கே. முதல்ல இந்த இடத்த விட்டு போயாகணும். இந்த சின்ன பையனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பேய்க்கெல்லாம் பயப்படவே மாட்டாங்க போல இருக்கே. இத பாஸ் கிட்ட போய் சொல்லி ஆகணும். பேய்ங்க கூட நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிச்சிட்டோம். ஆனா நாளைக்கும் அதுங்க வருங்க. அதனால எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருந்து அட்டாக் பண்ணி ஆகணும். நான் பாடிய மட்டும் இல்ல, பில்டிங்கையும் பில்ட் பண்றவன். ஆனா உங்களை வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாம போயிட்டு போல இருக்கே. ஒரு சின்ன பையனை பயமுறுத்த முடியல. கேவலமா இல்ல உங்களுக்கு? அவனாலதான் முடியலன்னா, உன்னால கூட முடியலன்னா வேலைக்காகாதவங்க வெளியே போங்க. பாஸ், அவனை பயமுறுத்த நாங்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணோம். ஆனா அவன் கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டான். வேற என்ன பண்றது? அவனை பயமுறுத்தி தான் ஆகணும். அப்படி அவன் பயப்படலன்னா ஊரை விட்டு வெளியே போனவங்க எல்லாரும் மறுபடியும் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குதான் சொல்றேன், எப்படியாவது அந்த பையனோட கதையை இன்னைக்கு முடிச்சாகணும். இல்லனா இந்த விதாஸ் நகரத்துல என்னோட ட்ரீம் சிட்டியை கட்டுற கனவு கனவாவே போயிடும். நேத்து நைட் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. நேத்து ராத்திரி நடந்த விஷயத்தையா கேக்குறீங்க? அது ஏன் கேக்குறீங்க? நேத்து ராத்திரி நான் அந்த பேய ஓட விட்டேன் இல்ல. ஏய் கான்ஸ்டபிள், என்ன நடந்ததுன்னு சொல்லு. சொல்லலாமா? நேத்து நைட்டு சார் பறக்கிற தொடப்பத்துல பேய் வந்தது சார். அது சாரோட பேண்ட் பின்னாடி. ஏய் கான்ஸ்டபிள், கொஞ்சம் வாய மூடு. எப்ப பார்த்தாலும் என் பேண்ட பத்தியே தான் பேச்சு. சரி சார். இதுதான் நடந்தது. ஒரு பேய் குதிரையில ஏறி வந்தது. அது கூடவே இன்னொரு பேயவும் கூட்டிக்கிட்டு வந்தது. அந்த பேய் தொடப்பத்துல பறந்து வந்தது. எப்படி அந்த பேய் குதிரையில வந்ததோ அதே மாதிரி எனக்கும் வந்தது கோவம். நான் சொன்னேன், இங்க பாருங்க, மரியாதையா இந்த இடத்தை விட்டு முதல்ல கிளம்பி போங்க. ஏன் கோவத்தை தூண்டாதீங்க.
அவங்க சிரிச்சாங்க, சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அத பார்த்ததும் எனக்கு வந்த கோவத்துல செவிலையே ஒண்ணு போட்டேன். அந்த பெண் பேய் வந்த தொடப்பத்தை புடிச்சு சுத்துன அப்படி சுத்துன எப்படி சுத்துறன்னு மட்டும் கேட்ட கூடாது. ஆமா நிஜமாவா? உண்மை இல்லாம அப்புறம் நான் என்ன பொய்யா சொல்றேன்? உண்மைப்பா, உண்மை, 100% உண்மை. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன ஆச்சுன்னா போங்க, முதல்ல இங்க இருந்து போங்க. கிளம்பி வந்துடுறது, கேமராவை புடிச்சுக்கிட்டு மைக்க புடிச்சுக்கிட்டு அப்படியே நானும் ரிப்போர்ட்டர்னு சொல்லிக்கிட்டு. லட்டு சிங் சார், இன்னைக்கு நைட்டும் அதுங்க திரும்ப வருங்க. எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. செய்வேன் சிவா, கண்டிப்பா உதவி செய்வேன். விதாஸ் நகரத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இன்னைக்கு நைட் நீங்க அந்த பேங்க கூட மோதுறீங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்றதுக்கு நாங்களும் வந்துடுறோம். என்ன சொல்றீங்க? லைவ் டெலிகாஸ்ட்ல மக்கள் பார்த்தாங்கன்னா எல்லாருக்கும் பயம் போயிடும்ல. ரேவா, ஏடி யூடி எல்லாரும் ரெடியா? பேய்ங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கு, ரெடியா இருங்க. ரெடி. லட்டு சிங் சார், அதுங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. நான் தயாராதான் இருக்கிறேன். ஆனா என்னன்னா என் உடம்புதான் ஒத்துழைக்க மறுக்குது. அதுக்கு காரணம்னு நீ கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றது? ஓகே, நான் என் வேலையை பாக்குறேன். எந்த நேரத்துல இவன் போறதானே தெரியலையே. யாருக்குமே பயப்பட மாட்டேங்கிறான். அதோ அங்க பாருங்க, அவன் அந்த இடத்துல தான் இருக்கான். இன்னைக்கு எங்க கிட்ட இருந்து நீ எங்கேயும் தப்ப முடியாது. அது நம்ம சிவாவாச்சே. திருடனுங்களை துரத்துறான்னு பார்த்தா இப்ப பேய்களையும் விட்டு வைக்கலையே. நீங்க ஏன் அவனை தடுத்து நிறுத்த மாட்டேங்கிறீங்க? அது டூப்ளிகேட் பேய்மா, அது டூப்ளிகேட் பேய்னே இப்ப சிவா காட்டுவா பாரு. நீயே லட்டு சிங் சார், வாங்க. சரி, என் ஏரியாவுக்குள்ள பேய் வேஷம். என் ஏரியாவுக்குள்ள எவ்வளவு தைரியம் இருந்தா பேய் வேஷம் போட்டிருப்ப நீ. நான் பாடிய மட்டும் இல்ல, பில்டிங்கையும் பில்ட் பண்ணுவேன். இன்னைக்கு நான் உனக்கு காட்ட போற வித்தையில இனி என்னைக்கு மணி என்னோட வழியில குறுக்க வரவே கூடாது. இங்க பாருங்க டூப்ளிகேட் பேய், உங்க ஃபேஸ ஒரு தடவை காட்டுனீங்கன்னா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு சண்டை போடுவேன்ல. நீ என்னோட ஒட்டுமொத்த பிளானையும் மண்ணோட மண்ணா மாத்திட்ட சின்ன பயலே. இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாத பாரு. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். இந்த ஊர் எனக்கு சொந்தமானது.
இங்க இருக்கிற எல்லா மக்களையும் காலி பண்ணிட்டு இங்க ஒரு அற்புதமான ட்ரீம் சிட்டியை கட்டலாம் நான் பிளான் பண்ணி இருந்தேன். ஆனா நீ என்னோட எல்லா பிளானையும் கெடுத்துட்ட. இன்னைக்கு உன்னை நான் நிச்சயமா சும்மா விட மாட்டேன். என்ன சந்தோஷமா இருந்ததா? போதும், என்ன விட்டு போதும். இன்ஸ்பெக்டர் சார், என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. வா, வாய மூடிட்டு வா. ஜெயில்ல களிசோறு போடுவாங்க. அப்போ உன் பாடி பில்டிங் என்ன ஆகுதுன்னு நானும் பாக்குறேன். வா. காப்பாத்துங்க. நம்ம சிவா இன்னைக்கு ஒட்டுமொத்த விதாஸ் நகரையும் காப்பாத்தி இருக்காரு. என்ன நடந்தது இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா தவறாம 8 மணிக்கு பாருங்க. காண தவறாதீர்கள்.